ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம சுசிலா அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வீட்டில் அவங்க கட்டுக்கட்டாக பணம் வச்சு, அது மட்டும் இல்லாமல் அதில் டைரியுமே வச்சு, அது கூட ஒரு சில டப்பாவுமே வச்சுருக்காங்களாம். அதில் பாக்ஸஸில் என்ன இருக்குது அந்த பெட்டியில் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுசிலா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வீட்டில் பார்த்துருக்கும் போது அவங்க கட்டிலு கீழே ஒரு டப்பாவும் ஒரு டைரியும் இருந்திருக்கு. என்னப்பா இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே போய் தேட போயிருக்காங்க. அப்படி தேட போகும்போது அந்த பாக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மருத்துவத்துக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே அவங்க வச்சுருந்துருக்காங்களாம். என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக கிட்னியில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வயிற்று வலி அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால தான் மருத்துவமனைக்குமே ரொம்பவே சீக்கிரமாக அவங்கள அணுகுனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன பெட் ரெஸ்ட், இந்த மாதிரி மெடிசன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த பாக்ஸஸில் தான் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்களுக்கு சிவியரான பெயின் வரும் அப்படின்றதுனால இந்த மெடிசன்ஸ் டக்குன்னு எடுத்து போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு பெயின் அடங்கும் அப்படின்றதுனால அந்த மெடிசன்ஸை ரொம்பவே கை கீழே வச்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்டுக்கு அடியில் அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த மெடிசனை போட்டு பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. அதோடு மட்டும் நிற்காமல் அது கூட ஒரு டைரியுமே இருந்திருக்கு. அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே கடனாக சில பணங்களை உதவியாக கொடுத்துருக்காங்களாம். யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா ஒரு சில பணங்களை இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், யார் எதுக்காக வாங்கிட்டு போனாங்க, எப்போ ரிட்டன் தரேன்னு சொன்னாங்க, அவங்க கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள் எல்லாத்தையுமே அந்த டைரியில் எழுதி அந்த டைரியுமே பத்திரமா அவங்க கட்டிலுக்கு கீழே வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பதறி போயிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க, அவங்க டிஸ்சார்ஜுமே ஆகிட்டாங்க, இப்போ நல்லா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவங்கள பற்றியான நியூஸை சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த வீட்டுக்கு போன கேப்லேயே அவங்க வீட்டில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் தெரிய அவங்கள பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போயிருக்க லெவலில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயம்லாம் சோஷியல் மீடியாவில் எல்லாம் வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் கண்டிப்பாக நம்மளோட கார்த்திக் அந்த இந்திரஜாவை நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு லவ் கீக வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றது நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரஜா ஒரு ஓவர் வெயிட்டடான ஒரு சபியான பர்சன். அப்படி இருக்கும்போது கார்த்திக் ஒரு மீடியமான ஒரு ஓவர் வெயிட்டட் பர்சன். கார்த்திக் 60 கிலோ இருந்துருக்காரு. ஆனால் நிறைய பேர் இந்திரஜாவை பார்த்து குண்டா இருக்கீங்கன்னு சொல்லி என்ன இது எல்லாம் நம்ம நம்மளோட ஒய்ஃபை பற்றி குண்டா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நம்மளும் குண்டாகும் அப்படின்னு சொல்லி 60 கிலோலேருந்து 120 கிலோவுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் அவர் மேலே எவ்வளோ பாசங்கள் இந்திரஜா மேலே கார்த்திக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா நிறைய பேர் கலப்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அது ஓவர் வெயிட் அப்படின்றது ஒரு ஒபிஸான விஷயம். இந்த விதத்தை யாருமே ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்றதும் சொல்லி வைக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.